ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் பொங்கலுக்கு வந்து 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. பராசக்தி, தலைவர் தம்பி தலைமையில் மற்றும் வாவாத்தியார். அது மட்டும் இல்லாத தெலுங்கு படமாக ஒரு ராஜசாப்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழ்லையுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 நாள் வந்து பராசக்தி நல்லா ஓடுனுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு 50 கோடிக்கு மேலே வசூல்னு படக்குழு அறிவித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நியூஸ் அப்படின்றது எந்த நியூஸுமே வரல. பராசக்தியுமே ஒரு 2 நாள் கழித்து ட்ராப் அவுட் ஆன மாதிரி தான் நியூஸ்லாம் வந்து இருந்துச்சு. சர்வர் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. பொங்கி எழுந்து போட்டிருந்தாங்க. கடைசி வரைக்கும் வரல அந்த சர்வர் சுந்தர் படமும். வாவாத்தியார் படம் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டேயில் ஓரளவு நல்ல ரிவ்யூ கிடச்சி நல்ல கலெக்ஷன் கிடைச்சாலுமே 15 தலைவர் தம்பி தலைமையில்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அது ரொம்பவே வந்து ரிவ்யூ வைஸ் வந்து நல்லாவே சொல்லியிருந்தாங்க. ஒரு ஃபஸ்ட்டு வரக்குள்ள கொஞ்சம் ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா அதை இங்கே ஸ்க்ரீன்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ வந்து பொங்கல் வின்னர் வந்து தலைவர் தம்பி தலைமையில் தான் ட்ரிபிள் டி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் வந்து பொங்கல் வின்னர் யாருன்னு கேட்டிங்கன்னா தலைவர் தம்பி தலைமையில். இப்போ வந்து ஜனநாயகனை பற்றி பார்ப்போம். பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு ஜனநாயகன். ஆனால் வந்து சென்சார் இஷ்யூவால் வந்து படம் வந்து தள்ளி போயிருக்கு. இப்போ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்? ஒரு ஹோப் என்னென்னா ரசிகர்கள் மத்தியில் ஜனவரி 23 ரிலீஸ் ஆகிடுமா? ஏன்னா வந்து ஒரு பொங்கல் வீக்கெண்ட் ஒரு பெரிய கேப்பு. அதை விட்டாக்கா இந்த மாதத்தில் ஒரு 3 நாள் வரும். சனி ஞாயிறு திங்கள்னு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணால் ஒரு 4 நாள் அப்படின்ற மாரி தான் எல்லாரோட தாட்டுமே இருக்குது. ஏன்னா வந்து 23 ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாரி ரசிகர்களோட கோரிக்கை. ஆனால் இந்த படத்தோட ஏறிங்க ஜனவரி 20. அது நல்ல தீர்ப்பாக வந்தாலும் ஜனவரி 23 ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இல்லை. ஜனவரி 23 மங்காத்தா ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாத தெரி படமே ரிலீஸ் ஆகுது. அஜித் விஜய் கிளாஷ் வந்து மறுபடியும் உருவாகுது. ஒரு ஒன் லாஸ்ட் டைம்னு சொல்லலாம். அது வந்து ரீரிலீஸ் மூலிமா வந்து நடக்குது. ஒன் லாஸ்ட் டைம் சொல்ல முடியாது, இதுக்கு மேலேயும் ரிலீஸ் ஆகலாம். அதெல்லாம் அடுத்தபட்சம். இப்போ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா நேற்றே ஷார்ட்ஸ் வீடியோவிலே சொல்லியிருந்தேன். இந்த படம் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியே ஏதாவது மேஜிக் நடந்து ஜனவரி 23 ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் வந்து பிப்ரவரிக்கு தள்ளி போகுதுன்ற மாதிரி கிட்டத்தட்ட நியூஸ்லாம் வந்துருந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோ. அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்து என்ன அப்டேட் பண்ணலான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.